வணக்கம். பரபரப்பு மீடிய செய்திகளுக்காக நான் நிரோஷன். வெள்ளிக்கிழமை ரஷ்ய ஜனாதிபதி புட்டினை சந்திப்பதற்கு முன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைனில் ஒரு உடனடி போர் நிறுத்தத்திற்கு புட்டினை சம்மதிக்க வைப்பேன், இல்லாவிட்டால் ரஷ்யா மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சவால் விட்டுக் கொண்டிருந்தார். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடனான சந்திப்புக்கு பின்னர் ட்ரம்பின் கதை மாறிவிட்டது. உக்ரைனில் போர் நிறுத்தம் செய்வதை தவிர்த்து நிரந்தர அமைதி ஒப்பந்தத்திற்கு நேரடியாக செல்ல விரும்புவதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். வெள்ளிக்கிழமை நடந்த ட்ரம்ப் புட்டின் சந்திப்புக்கு பின்னர் அமெரிக்க ஜனாதிபதி அவரது சமூக வலைதளம் ட்ரூத் சோஷியலில் வெளியிட்டுள்ள பதிவு ஒரு பெரிய மாற்றத்தை காட்டுகிறது. உடனடி போர் நிறுத்தம் வருகிறது என்று கூறிக்கொண்டிருந்த ட்ரம்ப் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான கொடூரமான போரை முடிவுக்கு கொண்டு வர போர் நிறுத்தம் வழியில்லை. போர் நிறுத்தங்கள் பெரும்பாலும் நீடிக்காது. நிரந்தர அமைதி ஒப்பந்தமே போரை நிறுத்துவதற்கு சிறந்த வழி என்று குறிப்பிட்டுள்ளார். உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கியை திங்கட்கிழமை வாஷிங்டனுக்கு ட்ரம்ப் வரவேற்று ஒரு சமாதான ஒப்பந்தத்திற்கு உடன்படுமாறு வலியுறுத்துவார் என்று ராஜதந்திர வட்டாரங்களில் கூறப்படுகிறது. புட்டினுடனான சந்திப்புக்கு பின்னர் ட்ரம்புடன் தொலைபேசியில் பேசிய செலன்ஸ்கி உண்மையான நீடித்த அமைதிக்கு அழைப்பு விடுத்தார் என்றும், அதே நேரத்தில் தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும், கொலைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்று கூறினார் எனவும் அமெரிக்க தரப்பில் கூறப்பட்டுள்ளது. அலாஸ்கா சந்திப்புக்கு முன்னர் வெள்ளிக்கிழமை காலையில் கூட விரைவாக போர் நிறுத்தத்தை விரும்புவதாக கூறிய ட்ரம்பின் கருத்துக்கள் போரை எவ்வாறு முடிவுக்கு கொண்டு வருவது என்பது குறித்து அவரது நிலைப்பாட்டில் வியத்தகு மாற்றத்தை குறிக்கிறது. இதற்கு எளிமையான விளக்கம், ட்ரம்பால் உடனடி போர் நிறுத்தத்திற்கு புட்டினை சம்மதிக்க வைக்க முடியவில்லை. நீண்ட கால தீர்வு குறித்து பேச்சுவார்த்தைகளுக்கு முன்பு உக்ரைன் முக்கிய கோரிக்கை விரைவான போர் நிறுத்தம். அந்த கோரிக்கை ட்ரம்பாலேயே நிராகரிக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் உக்ரைனில் பொதுமக்கள் இலக்குகள் மீது புட்டின் நடத்தும் தாக்குதல்களை அங்கீகரித்துள்ளார் ட்ரம்ப். இது அமெரிக்காவின் நிலைப்பாட்டில் ஏற்பட்டுள்ள தலைகள் மாற்றத்தை மட்டுமல்ல, ட்ரம்பின் தனிப்பட்ட தோல்வியினையும் இயலாமையையும் காட்டுகிறது. மேலும் ட்ரம்ப் ஐரோப்பிய தலைவர்களிடம் அலாஸ்கா சந்திப்பில் தனது இலக்கு புட்டினிடம் இருந்து போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பெறுவது என்று முன்பே உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. சரி, அலாஸ்கா சந்திப்பின் போது புட்டின் ட்ரம்பிடம் என்ன கூறினார்? அந்த சந்திப்புக்கு பின் நடந்த செய்தியாளர் மாநாட்டில் ட்ரம்ப் அது பற்றி வாயை திறக்கவில்லை. செய்தியாளர்கள் துருவி கேள்வி கேட்பார்கள் என்பதால் செய்தியாளர்களின் கேள்விகளையும் தவிர்த்துவிட்டு வாஷிங்டன் திரும்பிவிட்டார் ட்ரம்ப். வெள்ளை மாளிகையில் இருந்து செலன்ஸ்கி மற்றும் ஐரோப்பிய தலைவர்களுடன் தொலைபேசியில் பேசினார் ட்ரம்ப். அப்போதுதான் அலாஸ்கா சந்திப்பின் போது புட்டின் ட்ரம்பிடம் கூறியதை வெளிப்படுத்தினார். இந்த விஷயங்களை நன்கு அறிந்த ஐரோப்பிய அதிகாரிகள் கூறிய போது ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடனான கிட்டத்தட்ட 3 மணி நேர சந்திப்பின் போது உக்ரைனுடன் நில பரிமாற்றங்களுக்கான தனது கோரிக்கைகளை வெளிப்படுத்தினார். அதில் கிழக்கு உக்ரைனில் உள்ள டொன்பாஸ் பகுதியை உக்ரைன் கைவிட வேண்டும் என்று அவரது வலியுறுத்தலும் அடங்கும். புட்டின் அதற்கு ஈடாக உக்ரைனின் மீதமுள்ள பகுதிகளில் கெர்சன் மற்றும் சபோரிசியா பகுதிகளில் தற்போதைய முன்னணி படை வரிசைகளை அவர்கள் இருக்கும் இடங்களை விட மேலும் நகராதபடி முடக்கவும், உக்ரைனையோ அல்லது பிற ஐரோப்பிய நாடுகளையோ மீண்டும் தாக்க மாட்டேன் என்ற வாக்குறுதியை கொடுக்கவும் தயாராக இருப்பதாக கூறினார். ஆனால் உக்ரைன் போரில் மூல காரணங்கள் என்று ரஷ்யா அழைப்பதை நீக்குவதற்கான கோரிக்கையிலிருந்து அவர் பின்வாங்கவில்லை. அவை உக்ரைன் ராணுவத்தின் அளவை குறைத்தல் மற்றும் நேட்டோவில் சேருவதற்கான உக்ரைனின் விருப்பங்களை கைவிட்டு உக்ரைனை நடுநிலை நாடாக மாற்றுவதற்கான உத்தரவாதம். ட்ரம்ப் சனிக்கிழமை அதிகாலை வாஷிங்டனுக்கு திரும்பிய பின் பேச்சுவார்த்தைகள் குறித்து ஐரோப்பிய தலைவர்களை தொடர்பு கொண்டார். அப்போதுதான் புட்டினின் நிபந்தனைகளின் விவரங்கள் வெளிப்பட்டன. புட்டினின் நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட்டால் விரைவில் ஒரு ஒப்பந்தம் எட்டப்படும் என்று தான் நம்புவதாக ட்ரம்ப் ஐரோப்பிய தலைவர்களுக்கு கூறியதாக தெரிய வருகிறது. திங்கட்கிழமை வெள்ளை மாளிகையில் உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கியுடன் இந்த விஷயத்தை பற்றி விவாதிப்பதாகவும் ட்ரம்ப் கூறினார் என்று ஐரோப்பிய அதிகாரிகள் தெரிவித்தனர். போர் முடிந்ததும் உக்ரைனுக்கு அமெரிக்க பாதுகாப்பு உத்தரவாதங்களை வழங்குவதற்கு ட்ரம்ப் தயாராக இருப்பதாகவும் ஐரோப்பிய தலைவர்கள் தெரிவித்தனர். இருப்பினும் ட்ரம்ப் எப்படியான பாதுகாப்பு உத்தரவாதங்களை உக்ரைனுக்கு வழங்க தயாராக இருக்கிறார் என்பது தெளிவாக தெரியவில்லை. ரஷ்யா 2014ஆம் ஆண்டு உக்ரைனில் இருந்து கிரிமியாவை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து ரஷ்யாவுடன் இணைத்தது. 8 ஆண்டுகளுக்கு பின்னர் உக்ரைன் மீது முழு அளவிலான படையெடுப்பை தொடங்கியது. டொன்பாஸை ரஷ்ய பிரதேசமாக கூறி லுகான்ஸின் பெரும்பகுதியையும் டொனட்ஸின் சுமார் 70% பகுதியையும் இப்போது ஆக்கிரமித்துள்ளது. எந்த ஒரு சமாதான ஒப்பந்தமும் சில பிரதேசங்களை மாற்றுவதை உள்ளடக்கும் என்று முன்னர் கூறிய அமெரிக்க ஜனாதிபதி புட்டினுடனான சந்திப்புக்கு பின்னர் அழைப்பில் செலன்ஸ்கியிடம் இந்த விவரங்களை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. சில நாட்களுக்கு முன்பு லுகான்ஸ் மற்றும் டொனட்ஸ் பகுதிகளை உருவாக்கும் டொன்பாஸின் கட்டுப்பாட்டை விட்டுக் கொடுக்க உக்ரைன் ஜனாதிபதி மறுத்துவிட்டார். இது எதிர்கால ரஷ்ய தாக்குதல்களுக்கு ஒரு ஊக்கமாக பயன்படுத்தப்படலாம் என்று கூறினார். அமெரிக்க ஊடகம் CBS ராஜதந்திர வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ஐரோப்பிய ராஜதந்திரிகள் திங்கட்கிழமை வெள்ளை மாளிகையில் வைத்து ட்ரம்ப் செலன்ஸ்கிக்கு அழுத்தம் கொடுக்க முயற்சி செய்யலாம் என்று கவலைப்பட்டதாக செய்தி வெளியிட்டுள்ளது. அலாஸ்கா சந்திப்புக்கு பின்னர் ஒரு ஐரோப்பிய நாட்டின் தலைவருடன் ட்ரம்ப் நடத்திய தொலைபேசி அழைப்பில்
புட்டின் வேறு சில சலுகைகளை உக்ரைனுக்கு வழங்குவார் என்று ட்ரம்ப் கூறினார். ஆனால் அவை என்ன என்பதை குறிப்பிட தவறிவிட்டார் என்று சிபிஎஸ் ஐரோப்பிய ராஜதந்திரிகளை மேற்கோள் காட்டி தெரிவித்துள்ளது. வெள்ளிக்கிழமை அலாஸ்கா சந்திப்பை தொடர்ந்து ஃபாக்ஸ் நியூஸுக்கு அளித்த பேட்டியில் உக்ரைன் தலைவருக்கு என்ன ஆலோசனை வழங்குகிறீர்கள் என்று ட்ரம்பிடம் கேட்கப்பட்டது. அதற்கு ட்ரம்ப் ஒரு ஒப்பந்தம் செய்யுங்கள் என்று ஆலோசனை வழங்குவேன் என்று பதிலளித்தார். ரஷ்யா ஒரு மிகப்பெரிய சக்தி, அவர்கள் இல்லை என்று அவர் மேலும் கூறினார். போரை முடிவுக்கு கொண்டுவர புட்டின் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் ரஷ்யா மீது கடுமையான தடைகளை விதிப்பேன் அல்லது இரண்டாம் நிலை வரிகள் உட்பட கடுமையான புதிய வரி விதிப்புகளை ரஷ்ய பொருட்களை வாங்கும் நாடுகள் எதிர்கொள்ள நேரிடும் என்று ட்ரம்ப் முன்பு அச்சுறுத்தியிருந்தார். அதன்படி இந்தியா மீது மேலதிக 25% இரண்டாம் நிலை வரிகளை அறிவித்திருந்தார். வெள்ளிக்கிழமை அலாஸ்கா சந்திப்புக்கு பின்னர் இரு ஜனாதிபதிகளும் எந்த ஒரு ஒப்பந்தம் செய்ததாகவும் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டதாக ட்ரம்ப் தெரிவித்தார். சனிக்கிழமை புட்டின் அலாஸ்கா சந்திப்பை மிகவும் பயனுள்ளதாக விவரித்தார். மேலும் ட்ரம்புக்கு எங்கள் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த முடிந்தது என்று கூறினார். உக்ரைனுடன் மோதலில் தோற்றம் மற்றும் அதற்கான காரணங்கள் பற்றி பேச எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது. அதை நாங்கள் செய்தோம். தீர்வுக்கான அடிப்படையாக இந்த மூல காரணங்களை நீக்குவதே இருக்க வேண்டும் என்று ரஷ்ய ஜனாதிபதி கூறினார். இதற்கிடையில் பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி உட்பட உக்ரைனின் நலன் விரும்பிய ஐரோப்பிய கூட்டணி உக்ரைனுக்கான ஆதரவை பலப்படுத்த உறுதியளித்த நாடுகளின் குழு திங்கட்கிழமை செலன்ஸ்கியின் வெள்ளை மாளிகை பயணத்திற்கு முன் இன்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தும் என்று ஐரோப்பிய வட்டாரங்கள் கூறுகின்றன. பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன், ஜெர்மன் சான்சலர் பிரெட்ரிக் மெர்ஸ் மற்றும் ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் உட்பட ஐரோப்பிய தலைவர்கள் குழு அடுத்த கட்டமாக உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கியுடன் மேலும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட வேண்டும் என்று கூறியது. ஐரோப்பிய ஆதரவுடன் முத்தரப்பு பேச்சுவார்த்தைகளை நோக்கி செயல்பட தயாராக இருப்பதாக ஐரோப்பிய தலைவர்கள் தெரிவித்தனர். ரஷ்யா மீதான அழுத்தத்தை நிலைநிறுத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றும் அவர்கள் மேலும் கூறினார்கள். உக்ரைனின் பிரதேசம் தொடர்பான முடிவுகளை எடுப்பது உக்ரைனின் பொறுப்பு. சர்வதேச எல்லைகளை வலுக்கட்டாயமாக மாற்றக்கூடாது என்பதில் ஐரோப்பிய தலைவர்கள் உறுதியாக உள்ளார்கள் என்கின்றார்கள் ஐரோப்பிய அதிகாரிகள். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ட்ரம்பின் முயற்சிகளை பிரிட்டிஷ் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் பாராட்டினார். அவர்கள் எங்களை முன்பை விட நெருக்கமாக கொண்டு வந்ததாக கூறினார். முன்னேற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் அடுத்த கட்டமாக ஜனாதிபதி செலன்ஸ்கி உள்ளடக்கியதாக மேலும் பேச்சுவார்த்தைகள் இருக்க வேண்டும். உக்ரைனில் அமைதிக்கான பாதையினை அவர் இல்லாமல் தீர்மானிக்க முடியாது என்று அவர் கூறினார். உக்ரைன் மீதான தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்த ரஷ்யா ஒப்புக்கொள்ளவில்லை என்றாலும் மாஸ்கோ தனது அண்டை நாடுகளுடன் அமைதியாக இருக்க நிறைய முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும் என்று உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கி சனிக்கிழமை ஒரு சமூக ஊடக பதிவில் தெரிவித்தார். போர் நிறுத்தத்திற்கான ஏராளமான கோரிக்கைகளை ரஷ்யா நிராகரித்து வருவதையும் உக்ரைனில் ரஷ்யா செய்யும் கொலைகளை எப்போது நிறுத்தும் என்பதை இன்னமும் தீர்மானிக்கவில்லை என்பதையும் நாங்கள் காண்கின்றோம். இது நிலைமையை சிக்கலாக்குகிறது என்று செலன்ஸ்கி கூறினார். தாக்குதல்களை நிறுத்துவதற்கான ஒரு எளிய உத்தரவை செயற்படுத்த அவர்கள் விருப்பம் இல்லை என்றால் பல தசாப்தங்களாக அண்டை நாடுகளுடன் அமைதியான வாழ்க்கை முறையை செயல்படுத்த ரஷ்யா விருப்பம் பெற நிறைய முயற்சி எடுக்க வேண்டும் என்று அவர் தொடர்ந்தார். தமது ஐரோப்பிய கூட்டாளிகளுடனான பேச்சுவார்த்தைகள் வார இறுதி முழுவதும் தொடரும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடனான திங்கட்கிழமை சந்திப்புக்கு தயாராகி வருவதாகவும் செலன்ஸ்கி கூறினார். அழைப்புக்கு வெள்ளை மாளிகைக்கு செலன்ஸ்கி நன்றி தெரிவித்தார். அதே நேரத்தில் உக்ரைனில் அலாஸ்காவின் காட்சிகளால் வெறுப்படைந்துள்ளதாக உக்ரைனியர்கள் விவரித்துள்ளனர். கிழக்கு டொனட்ஸ் பகுதியை சேர்ந்து 50 வயதான ராணுவ வீரர் செர்கி ஆர்லிக் கூறிய போது பேச்சுவார்த்தைக்கு சென்ற நீங்கள் கைகுலுக்கிறீர்கள். அமெரிக்காவுக்கு புட்டின் வரும்போது அவரது முகத்தில் அறைய முடியாது என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் சிவப்பு கம்பளம் மற்றும் மண்டியிடம் துருப்புக்களுடன் இந்த காட்சி மிகவும் பயங்கரமானது. அதற்கு எந்த அர்த்தமும் இல்லை என்று கூறினார்.